நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு நல்ல தீர்ப்பு கொடுத்துட்டாங்க மக்களே. தெருநாய்கள் எந்தெந்த இடத்துல பிடிக்கப்பட்டுச்சோ அதே இடத்துல திரும்ப விட போகிறாங்க, கருத்தடை பண்ணி அந்த இடத்துல திருப்பி விட போகிறாங்க. அது மட்டும் இல்லை, எந்தெந்த நாய்க்குட்டிக்கு வேக்சினேஷன் போடணுமோ, எந்தெந்த நாய்க்குட்டிக்கு வெறி பிடிச்ச மாதிரி இருக்குது, அதுக்கான அறிகுறிகள் இருக்கோ அந்த நாய்க்குட்டிகளை மட்டும் ஷெல்டரில் அடைக்க சொல்லி உத்தரவிட்டிருக்காங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பல இடங்களில் தமிழ்நாட்டில் வந்து நாய்க்குட்டிகள் பாதுகாக்கப்படலை, ஒரு சில இடத்துல நாய்க்குட்டிகள் கொல்லப்படுது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம தடுக்கணும் அப்படின்றதுக்காக இதனோட வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்கள் ஏரியாவில் இருக்க நாய்க்குட்டிகளுக்கு தேவையான ஹெல்ப்பை பற்றி நீங்கள் சொல்லலாம். பக்கத்தில் இருக்கக்கூடிய NGOs, அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஷெல்டர்களுக்கு நம்ம தகவல் கொடுப்போம். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஷெல்டர்களுமே முக்கியமான ஒரு விஷயம் வந்து பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இடத்துல டாக்ஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஷெல்டர்களை நம்ம கான்டாக்ட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ரெஸ்கியூ ஃபுல்லாக நம்ம அவங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஏன்னா உண்மையான ஷெல்டர்கள் நிறைய நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஷெல்டர்கள் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அந்த ஷெல்டர்களுக்கு எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி பக்கத்தில் இருக்க ரெஸ்கியூ, அந்த நாய்க்குட்டிகளுக்கான தேவைகள் எல்லாமே சந்திக்கப்படுறதுக்கு அந்த ஷெல்டர்களை கான்டாக்ட் பண்ண போகிறோம். இந்த வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய டாக்ஸுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே கான்டாக்ட் பண்ணி நீங்கள் சொல்லலாம். கண்டிப்பான முறையில் தெருநாய்களை நம்ம பாதுகாப்போம். இப்போ நமக்கு வந்து அந்த ஆர்டரை வச்சு நம்ம கண்டிப்பாக இனி வர நாட்களையும் தெருநாய்கள் நல்லபடியாக பாதுகாப்போம், நம்ம உறுதி எடுப்போம்.